அப்பாவுக்கு தலைவலி. படுத்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப கோபமாக இருக்கிறார். சைகையில் எச்சரித்தாள் தங்கை அனு. முற்றத்தை தாண்டி பின்பக்கம் கால்களை கழுவிக் கொள்ளச் சென்ற மாலத்தியிடம் தாயார் சப்தமில்லாமல் வந்து நின்றாள். மாலு, உன்னிடம் இருந்தால் ஒரு 10 ரூபாய் கொடு. சம்பளம் வர இன்னும் 4 நாள் இருக்கே. காய்கறி வாங்க ஒரு பைசா கூட இல்லை. அப்பாவை கேட்க பயமா இருக்கு. ஆபீஸ்ல இருந்து வந்ததிலிருந்து உருண்டு இருக்கிறார். மாத ஆரம்பத்தில் கையில் பணம் இருக்கும் வரை அப்பா உற்சாகமாக குழந்தைகளுடன் வேடிக்கையாக பேசிக் கொண்டிருப்பார். அம்மாவை பரிகசித்து சிரிக்கச் செய்வார். பணம் குறைய ஆரம்பித்ததும் அவர் முகம் கடுமையாகிவிடும். பேச்சு குறைந்துவிடும். மாத கடைசியில் கையில் ஒன்றுமே இல்லாத போது அவர் ருத்ர தாண்டவம் ஆடுவார். அவரது விசேஷ குணம் அது. வீட்டில் உள்ள எல்லோருக்குமே தெரிந்த சங்கதி. சமீப காலமாக அப்பாவின் முகம் மாத ஆரம்பத்திலேயே கடுமையாகிவிட்டிருந்தது. சம்பாதித்து கொண்டிருந்த அக்கா கல்யாணமாகி போய்விட்டால் கல்யாண கடனை மாதா மாதம் கொஞ்சம் அடைக்க வேண்டிய நிர்பந்தம் அப்பாவுக்கு. அடிக்கடி தலைவலியும் எரிச்சலும் வந்து கொண்டிருந்தன. வீட்டு நிலைமை இப்படி இருக்கையில் மாலதிக்கு தன் அவசர கல்யாணத்தை பற்றி பேச ஏது துணிவு? பயந்து கொண்டு மறுத்து முரளியின் அன்பை இழக்கவும் துணிவில்லை. ஒத்துக்கொண்டு விட்டோமே. அப்பாவை எப்படி சமாளிப்பது என்ற கவலை ஒருபுறம். உறக்கமின்றி உற்சாகமின்றி அவள் தவித்துக் கொண்டிருந்தாள். கைப்பையை துழாவி அந்த 10 ரூபாய் அம்மாவிடம் கொடுத்தாள். மாத சீட்டு கட்டி புடவை ஒன்று வாங்க அவள் சேமித்து வைத்திருந்த 10 ரூபாய்க்கே அப்படி ஒரு ஆபத்து. அவர்கள் குடும்பத்து நிலை அப்படி. எதையுமே உறுதியாக யாரும் தீர்மானிக்க முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. பற்றாக்குறையில் சதா ஊறி உளுத்து போன ஒரு வாழ்க்கை. இரவு சாப்பாட்டிற்கு கூடத்தில் தரையில் தட்டுகளை எடுத்து வைத்தாள். அப்பாவுக்கு மட்டும் அந்த வீட்டில் வெள்ளித்தட்டு. அவள் தாய் கொண்டு வந்த சீதன பொருட்களில் அது ஒன்றுதான் மிச்சம். நசுங்கி உருமாறி நிறம் மங்கி கிடந்தது அது. இருந்தாலும் அப்பாவுக்கு ஒரு போலி கௌரவம். அதில்தான் சாப்பிடுவார். அன்று அம்மாவின் பால் பட்ஜெட்டில் ஒரு பெரிய துண்டு விழுந்திருந்தது. அவள் வார்த்த மோரை கையில் வாங்கி குடித்த குமார் தாயின் முகத்தை பார்த்தான். மௌனமாக அவள் எல்லோருக்கும் பரிமாறிக் கொண்டிருந்தாள். மோரில் எக்கச்சக்கமான ஜல சப்ளை. கிசுகிசுத்தான் வேடிக்கையாக. மாலத்தியின் நினைவு எங்கேயோ ஓடிவிட்டிருந்தது. கட்டி தயிரை தாயார் வார்த்திருந்தால் கூட அவள் சாப்பாட்டை என்று ரசித்து சாற்றிருக்க மாட்டாள். விரைவாக உணவை முடித்து கொண்டு எழுந்திருந்தாள். தாயாருடன் கூட வீட்டு காரியங்களை முடித்துவிட்டு படுக்கையை உதறி கூடத்தில் போட்டாள். வெகு நேரம் அவள் உறங்கவில்லை. அவளையும் மீறிய அலுப்பில் கொஞ்சம் தூங்கிவிட்டாள். குழந்தை அலறுவது போன்ற சப்தம் திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். கூரை மீது 2 பூனைகள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. முற்றத்து வழியாக வீசிய காற்று தாழ்வாரத்தை மட்டுமே தொட்டுவிட்டு ஓடியது. கொசு உபத்திரவம், புழுக்கம், படுக்கை அறையிலிருந்து அப்பாவின் குரட்டை எல்லாம் தூக்கத்தை கெடுத்தன. திரும்பி புரண்டு படுத்தாள். எண்ணங்கள் பல எழுந்து எங்கெல்லாமோ வட்டமிட்டன. முரளியின் நடத்தையிலே திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. மறுக்க முடியாத உண்மை. அதன் காரணத்தை அவளுக்கு எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும். 2 வருஷ காலம் பொறுமையாக இருந்தவனுக்கு திடீரென்று கல்யாணத்திற்கு இப்பொழுது என்ன அவசரம்? ஏன் ஏன்? பளிச்சென்று அவளுக்கு ஒரு நினைவு வந்தது. அவளது கலாசாலை தோழி ரூபாவின் கணவன் அன்சாரி அண்ட் பிரதர்ஸ் ஸ்தாபனத்தில் தான் வேலை செய்கிறான். பெசன் நகரில் வாசம். முன்பு ஒரு சமயம் அவள் அங்கு போயிருக்கிறாள். அதனால் வீட்டை தேடி அலைய வேண்டிய சிரமம் இல்லை. மறுநாள் மாலை ஆபீஸிலிருந்து அவள் நேரே பெசன் நகருக்கு பஸ் பிடித்தாள். ரூபா வீட்டில் இருந்தாள். பலவும் பேசிவிட்டு மெல்ல மாலதி விஷயத்திற்கு வந்தாள். உன் கணவர் வேலை செய்கிற இடத்தில் முரளிங்கிறவர் வேலை பார்க்கிறார். அவரை உங்களுக்கு தெரியுமோ? தெரியுமாவது? ரொம்ப சிநேகிதம். ஏன் கேட்கிற? அவர் எப்படிப்பட்டவர்னு உன் கணவருக்கு தெரியும் அல்லவா? எதற்காக அவரை பற்றி ஆராய்ச்சி? அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதாக முடிவு செய்திருக்கிறேன். முடிவு செய்த பின் இனிமேல் ஏன் ஆராயணும்? இந்த கல்யாணம் உன் முடிவா, உன் வீட்டவங்க பார்த்து நிச்சயித்ததா? நானே அவரை விரும்பினேன். அவரும் என்னை விரும்பினார். வீட்டில் கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டாங்க. எத்தனை காலமா அவரை தெரியும்? சுமார் 2 வருஷம். இனிமேல் நீ துப்பு துலக்கி கொண்டு ஆராயிறது வீண் காரியம். ஒன்று சொல்றேன், மனசில் வச்சுக்கோ. முரளிக்கு நாங்கள் நண்பர்கள். அவரை பற்றி கேட்டால் இந்திரன் சந்திரன் புகழ்வோம். அவரை பிடிக்காதவங்க கிட்ட கேட்டால் முரளி மகாமட்டமானவன், அயோக்கின்னு சொல்லுவாங்க. இதில் நீ யாரை நம்ப போற? 2 வருஷம் பழகி இருக்க. உனக்கு அவர் குணம் ஓரளவு தெரிஞ்சிருக்கணுமே. என்னை கேட்டது போல் வேறு யாரையாவது கேட்டு வைக்காதே. ரொம்ப தப்பாகிவிடும். கடுமையாக பேசினாள். மாலதிக்கு மிகவும் வெட்கமாகிவிட்டது. இவரிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது. தன்னையே நொந்து கொண்டாள். நீ சொல்கிறது உண்மை. எனக்கும் சிந்திக்கும் அறிவு இல்லை. மன்னிச்சுக்கோ என்று மென்று விழுங்கினாள். பின்னர் விடைபெற்று கொண்டு கிளம்பிவிட்டாள். 2 வருஷத்து காலத்து பழக்கத்தில்
முரளியை அவள் புரிந்து கொள்ள முயன்றாள். ஓரளவு அவனது குணங்களை தெரிந்து கொண்டிருந்தாள். ஆனால் இந்த சில நாட்களில் அவனிடம் காணப்பட்ட மாறுதல்கள்தான் அவளுக்கு புரியாத புதிர். அன்று இரவும் அவளால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. மறுநாள் காலை உணவிற்கு பின் அவள் அம்மாவிடம் உத்தரவு கேட்டாள். லீவு நாள்னா காலில் சக்கரம் கட்டி கொள்ளணுமா? தாயார் கடிந்து கொண்டாள். அவர் பம்பாய் போயிருக்கிறார். அவர் தாயார் வீட்டில் தனியாக இருக்காங்க. ஒரு முறை கூட நான் போய் பார்க்காட்டா அவர் தவறாக எண்ண மாட்டாரா? விலக்கிவிட்டு அவள் புறப்பட்டாள். கேட்டை திறந்து கொண்டு தோட்டத்திற்குள் நுழைந்தாள். வாசல் கதவு சாத்தப்பட்டிருந்தது. வராந்தாவை ஒட்டியிருந்த பூமியில் கனகம் சில பூச்செடிகளை பயிராக்கியிருந்தாள். முன்பு ஒரு தடவை முரளியுடன் அவள் அங்கு வந்த பொழுது தாயார் கதவை திறக்கும் முன் பட்டு ரோஜா ஒன்றை கிள்ளி அவள் கூந்தலில் சொருகிவிட்டான் அவன். அம்மா பூஜைக்குன்னு வளர்க்குறாங்க. என் ஆசைக்கு உகந்த மலருக்கு பூஜைக்கு வந்த மலர் அழகு செய்யட்டும். அவன் கன்னத்தை விளையாட்டாக கிள்ளினான். போதும், சினிமா வசனம் அம்மா காதில் படப்போகிறது. பேசி முடிக்கும் முன் கதவை திறந்து கொண்டு வெளியே இருந்து எட்டி பார்த்து விட்டாள் கனகம். மாலதிக்கு வெட்கமாகிவிட்டது. சிவந்து போன அவள் முகத்தையும் கொண்டையிலிருந்து எட்டி பார்த்த மலரையும் கனகம் கவனித்து விட்டாள். மெல்ல சிரித்தபடி அவர்கள் உள்ளே வர கதவை நன்றாக திறந்து விட்டாள். நல்ல சமயத்துக்கு வந்தீங்க. டிஃபனுக்கு அரிசி உப்புமா செய்திருக்கிறேன். அவள் உள்ளே சென்றாள். மேஜை மீது 2 தட்டுக்களில் உப்புமாவும் 2 டம்ளரில் காப்பியும் கொண்டு வந்து வைத்துவிட்டு தோட்டத்திற்கு சென்றாள். சிறிது பொழுதில் ஒரு சிறு கூடையை கொண்டு வந்து முக்காலி மீது வைத்தாள். நீ வந்தப்புறம் தோட்டத்தை கவனிச்சுக்கிறது உன் பொறுப்பு. என்னால் முடியலை. நன்றா கவனிச்சு கூட நிறைய பூ சுவாமிக்கு கிடைக்கும், உனக்கும் கிடைக்கும். போகும்போது மறக்காம இதை எடுத்துக்கொண்டு போய் தொடுத்து வச்சுக்கோ. மெல்லியதாக புன்னகைத்தாள். மறுபடி அவள் உள்ளே சென்று விட்டாள். பார்த்திய அம்மாவை? நான் ஒரு பூ கொடுக்க நினைச்சேன். உடனே உனக்கு ஒரு கூடை நிறைய கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணி விட்டாங்க. இந்த வீட்டில் பிள்ளைக்கும் பெற்றவளுக்கும் அத்தனை மனப்பொருத்தம். ஜாக்கிரதை. விளையாட்டாக சிரித்தாள். மாலதி பெருமையில் பூரித்து போனாள். அவளுக்கு வரப்போகிற மாமியார் எத்தனை நல்லவள். மகன் சொல்லுமும் செயல்படுத்தும் அளவு மனதை புரிந்து கொண்டிருந்த கனகத்திற்கு கட்டாயம் முரளியின் தற்போதைய மனநிலையின் காரணம் தெரிந்திருக்கும். மெல்ல கேட்டு பார்த்தால் கதவை லேசாக தட்டினால் திறக்க கொஞ்சம் நேரம் சென்றது. வெளிச்சத்தில் கூசிய கண்களை இடுக்கிக் கொண்டு கதவை திறந்த கனகத்தின் முகத்தை பார்த்து திடுக்கிட்டு போனாள் மாலதி. உங்களுக்கு உடம்புக்கு என்ன? பதறினாள். ஒன்றுமில்லை. நேற்று ஆரம்பிச்ச தலைவலி மண்டையை பிளந்து விட்டது. டாக்டரிடம் போனேன். ஏதோ மருந்து கொடுத்தார். இப்போ கொஞ்சம் தேவலை. திணறினாள் அவள். அப்படியா? எனக்கு ஆஃபீஸிற்கு போன் பண்ணியிருக்கலாமே. நான் உதவி செய்திருப்பேனே. ஃபோனுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஓடணும். அது பிடிக்கல. நாள் முழுக்க உழைக்கிற நீ. உன்னை தொந்தரவு பண்ண மனசில்லை. மெல்ல சொல்லியபடி அவள் உள்ளே சென்றாள். அந்த நிலையில் அவள் அப்படியே விட்டுவிட்டு விரைவாக வீட்டிற்கு திரும்ப முடியவில்லை. உடம்புக்கு முடியாமல் இருக்கும் அவளிடம் பின்னி பின்னி பல கேள்விகள் கேட்கவும் மாலதிக்கு அச்சமாக இருந்தது. காலையிலிருந்து வீடு கவனிக்கப்படாத நிலையில் இருப்பதைக் கண்டு வீட்டை சுத்தம் பண்ணும் வேலையில் ஈடுபட்டாள். முன்னறையை பெருக்கிவிட்டு முரளியின் அறையை சுத்தப்படுத்த உள்ளே சென்றாள். மேஜை மீது புத்தகங்களும் ஃபைல்களும் தாறுமாறாக கிடந்தன. எடுத்து தூசி தட்டி ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கையில் ஒரு பையிலிருந்து கடிதம் ஒன்று நழுவி கீழே விழுந்தது. கையில் எடுத்து பார்த்தாள். டாக்டர் சங்கர் என்ற பெயரும் முகவரியும் முகப்பில் அச்சடிக்கப்பட்டிருந்தன. கடிதம் முரளிக்கு எழுதப்பட்டிருந்தது. ஆவலை அடக்க மாட்டாமல் படித்தாள். அன்புள்ள முரளிக்கு, ஒரேடியாக நீ தைரியத்தை இழந்துவிடக்கூடாது. உன் நோய் பற்றி உன்னிடம் சில விஷயங்கள் பேச விரும்புகிறேன். நீ மறுக்காமல் என் கிளினிக்கு வரவும். மாலதியின் நெஞ்சு பக்பக் அடித்துக் கொண்டது. மூச்சு நின்றுவிடும் போன்றதொரு திகில். டாக்டரின் முகவரியையும் தொலைபேசி எண்ணையும் மனதிற்குள் பதிவு செய்து கொண்டு கடிதத்தை ஃபைலுக்குள் பத்திரமாக வைத்தாள். பின்னர் விரைவாக வேலைகளை முடித்துவிட்டு இரவு சாப்பிட கொஞ்சம் கஞ்சி தயார் செய்துவிட்டு கிளம்பினாள். வாயிற்கதவை தாளிட்டு கொள்ள மெல்ல எழுந்து வந்தாள் கனகம். முரளி எப்போ திரும்பி வருவதாக உன்னிடம் சொன்னான்? கேட்டாள் அவள். வர 2 வாரமாகும்னார். நிச்சயம் என்னைக்கு வருவார்னு தெரியாது. உங்களிடம் கூடவா சொல்லலை? வியப்புடன் கேட்டாள் மாலதி. கம்பெனி காரியம் முன்ன பின்ன ஆகும், அதனால் சொல்லலை. மகனை விட்டு கொடுக்காமல் பேசினாள். வாயிலை தாண்டி கொண்டு வெளியே அவள் செல்லும் முன் மாலதி என்று அழைத்தாள் கனகம். முரளி ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்கிற பணம் ஜனவரி 1 வாரம் தான் கிடைக்கும். அதனால்தான் தை பிறக்காட்டம்னு நானும் அவனும் தீர்மானித்தோம். கல்யாணத்திற்கு செலவிற்கு எங்கள் கையிலும் கொஞ்சம் பணம் தேவையில்லையா? மென்மையாக புன்னகைத்தாள். மாலதிக்கு மிக்க வியப்பு.
அப்படியானால் மகனின் திடீர் முடிவை பற்றி கனகத்திற்கு ஒன்றுமே தெரியாதா? யோசித்தபடியே அவள் பஸ் நிலையத்திற்கு விரைந்தாள். டாக்டர் சங்கரின் கிளினிக்கில் அன்று அதிக கூட்டம் இருக்கவில்லை. காய்ச்சலுடன் முனகிக் கொண்டிருந்த கிழவரை பரிசோதித்துவிட்டு கையை கழுவிக்கொண்டு மருந்து சீட்டை எழுதி கொடுத்தான். அடுத்தபடி யார் என்று திரும்பி பார்த்த பொழுதுதான் அவள் வந்து நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். உங்களுக்கு என்னம்மா தொந்தரவு? தொழில்முறை கேள்வியை ஆரம்பித்தான். எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. உங்க நோயாளி ஒருத்தரை பற்றி சில விஷயங்கள் விசாரித்து போக வந்தேன். எனக்கு உண்மையை சொல்லி உதவ வேண்டும், மாலதி குழைவான குரலில் கேட்டாள். சாதாரணமாக நோயாளிகளை பற்றின விவரத்தை நாங்கள் யாரிடமும் வெளியிடக்கூடாது. நீங்க வேற என்ன கேட்க போறீங்க? முரளிகிருஷ்ணன் உங்கள் பேஷண்ட் என்பதை விட நண்பர் என்று சொல்லலாம் இல்லையா? அவருக்கு நீங்க எழுதியிருந்த கடிதத்தை படித்தேன். அதனால் அவருக்கு வந்துள்ள நோயை பற்றிய முழு விவரமும் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வந்திருக்கிறேன். சாரி அம்மா, ஒரு நோயாளியின் நோய் விவரம் எங்களால் பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியம். அதை எப்படி சொல்ல முடியும்? அவருக்கும் எனக்கும் கொஞ்ச நாளில் கல்யாணம் நடக்க இருக்கிறது. அதனால் அதை பற்றி தெரிந்து கொள்வது முக்கியம்னு வந்து கேட்கிறேன். திடுக்கிட்டு நிமிர்ந்தான் சங்கர். எதிரே உட்கார்ந்திருக்கும் இந்த அழகான இளம் பெண்ணையா அந்த மடையின் முரளி ஏமாற்ற பார்க்கிறான்? கல்யாணம் பண்ணிக்கொண்டு விரைவில் விதவையாக்க உத்தேசித்திருக்கிறான். அவன் மனம் பதைத்தது. முரளி உங்களிடம் ஒன்றுமே சொல்லவில்லையா? இந்த கல்யாண ஏற்பாடு எப்பொழுது தீர்மானிக்கப்பட்டது? யோசனையுடன் தாடையை தடவி கொண்டான். 2 வருஷமாக 2 குடும்பமும் தீர்மானித்த விஷயம். சில நாட்களுக்கு முன்தான் அவர் முகூர்த்தத்தை மாச கடைசியிலே வச்சுக்கணும் வற்புறுத்தினார். அடப்பாவி, இப்படி ஒரு சுயநலமா? சாக போகிறவன் கூடவே ஒரு பெண்ணை உயிரோடு குழியில் வைக்க துணிஞ்சு விட்டான் மடையன். தாங்க முடியாத அதிர்ச்சி அவனுக்கு. உதட்டை கடித்துக்கொண்டு யோசித்தான். பின்னர் தொண்டையை கனைத்து கொண்டான். டாக்டர் என்கிற முறையில் நான் இதை சொல்வது சரியாகாது. ஆனால் நோயாளியின் வருங்கால மனைவிங்கிற நெருக்கமான உறவு முறையை உத்தேசித்து சொல்வதில் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். அதைவிட நண்பன் என்கிற முறையில் என் சிநேகிதன் செய்யப்போகும் தவறை தடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சொல்லப்போவதை வெளியே விடாமல் காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்தால் அப்படியே வாக்கு கொடுக்கிறேன். என்னை நம்பலாம் டாக்டர். வீட்டில் யாரிடமும் மூச்சு விட மாட்டேன். உங்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டதாக முரளியிடம் கூட காட்டிக்கொள்ளவே மாட்டேன். சத்தியம். உனக்காக நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். உன் ஃபியான்சி முரளி இன்னும் சில மாதங்கள் தான் உயிரோடு இருப்பான். அவனுக்கு சுவாச பையில் புற்றுநோய். இடி விழுந்தது போன்ற பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உட்கார்ந்து விட்டாள். சிறிது பொழுதில் உணர்வுகள் தெளிந்தபோது அவளையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் கரை புரண்டது. அவ்வளவு பயங்கர நோயா டாக்டர்? அத்தோட அவர் கஷ்டப்படுகிறாரா? பாவம் முரளி தாளமாட்டாத துயரத்தில் விம்மினாள். ப்ளீஸ் தைரியமாக இருங்க அம்மா. இது என் முடிவு இல்லை, ஸ்பெஷலிஸ்டின் அபிப்பிராயம். அதை கேட்டதிலிருந்தே முரளி ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கிறான். இதுக்கு வைத்தியம் நம் கையில் இல்லை, மிஞ்சி போன காரியம். அதனால் கல்யாணம் பற்றி அவசரமாக நீங்க முடிவுக்கு வருவது ரொம்ப தப்பு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். முரளியின் திடீர் மனமாற்றம், காரணமற்ற கோபம், அவசரமாக கல்யாணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதன் காரணம் எல்லாம் இப்பொழுது அவளுக்கு விளங்கிவிட்டது. தடுமாறிக்கொண்டு வீட்டிற்கு வந்தாள். அவர்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறை அநேகம் இருந்தன, உண்மை. ஆனால் அந்த வீட்டில் புத்தகங்களுக்கு மட்டும் குறைவிருக்கவில்லை. மாலதியின் தந்தையும் அண்ணன் குமாரும் புத்தகப் பிரியர்கள். நண்பர்களிடம் இரவல் வாங்கி திருப்பி கொடுக்க மறந்து போனவை. மூர் மார்க்கெட்டில் பொறுக்கி வாங்கி வந்து சேர்த்தவை. தெருவில் இருந்த பழைய பத்திரிகை கடையில் பேரம் செய்து வாங்கியவை. இடையில் அண்ணா சாலை கடையில் ஆசையை அடக்க மாட்டாது காசை போட்டு புத்தம் புதியதா துணியுடன் வாங்கி கொண்டு வந்தவை. இப்படி பல ரகங்களில் சேர்ந்து விட்டிருந்தன. பீரோவின் தட்டுக்களையும் கூடத்து அலமாரியையும் அவைகள் அடைத்து கொண்டிருந்தன. எதையோ தேட ஒரு சமயம் அலமாரியை திறந்த மாலதி கவனித்திருந்தாள். மேல் தட்டின் மூலையில் முதலாவதாக அதிக இடத்தை வியாபித்துக் கொண்டிருந்தது எ டாக்டர் இன் த ஃபேமிலி என்ற புத்தகம். அப்பா யாரிடமோ இலவசமாக தட்டி கொண்டு வந்திருந்த பொக்கிஷம். தலைவலி, காய்ச்சல், சேத்துப்புண் எதுவானாலும் உடனுக்குடன் குமார் அதை தூக்கி வைத்துக்கொண்டு படித்து தானே வைத்தியம் செய்து கொள்வது வழக்கம். வீட்டிற்கு அவள் திரும்புவதற்குள் நன்றாக இருட்டி விட்டிருந்தது. சமையல் அறையிலிருந்து ஜீரக ரசவாசனை மூக்கை துளைத்தது. இரவு சமையலில் ஈடுபட்டிருந்த அம்மா அவள் வந்ததை கவனிக்கவில்லை. செருப்புகளை கழற்றி வராந்தாவில் வைத்துவிட்டு ஓசைப்படாமல் அவள் பின்பக்கம் நழுவினாள். முகத்தையும் கை கால்களையும் கழுவிக்கொண்டு மெல்ல கூடத்திற்கு வந்து அலமாரியை திறந்து எ டாக்டர் இன் த ஃபேமிலியை கையில் எடுத்தாள். பின்பக்கத்தில் இருந்த இன்டெக்கை கவனித்துவிட்டு பரபரப்பாக பக்கங்களை புரட்டினாள்.
சுவாச பைகளில் புற்றுநோய் என்ற அத்தியாயத்தை மிகவும் அக்கறையோடு படித்தாள். டாக்டர் சங்கர் கூறியதற்கு மேல் அதிகமான விஷயங்கள் அதில் விவரிக்கப்படவில்லை. அத்தியாயத்தின் அடியில் பின் குறிப்பு போல் காணப்பட்ட புள்ளி விவரங்களில் கண்களை ஓட்டினாள். சுவாச பைகளில் புற்றுநோய் ஏற்படுகையில் 25% தான் அறுவை சிகிச்சைக்கு லாயக்கானவைகளாக உள்ளன. அறுவை சிகிச்சைக்கு உட்பட்ட நோயாளிக்கு அதற்கு பின்னர் 5 ஆண்டுகள் தான் ஆயுட்காலம். அறுவை சிகிச்சைக்கு லாயக்கு இல்லாத அளவு நோய் பரவிவிட்டிருந்தால் நோயாளி 6 அல்லது 9 மாதங்களுக்கு மேல் உயிருடன் இருக்க முடியாது. அப்படியென்றால் முரளி தை பிறக்கும் முன் அவளுக்கு தலை சுற்றியது. அந்த பயங்கர நிகழ்ச்சியை நினைத்து பார்க்கவும் உள்ளம் அஞ்சியது. முதுகின் மீது சூடான மூச்சுக்காற்று படுவதை உணர்ந்து திரும்பினாள். குமார் அவள் தோள் அருகில் பின்னால் உட்கார்ந்து கொண்டு புத்தகத்திற்குள் தலையை நீட்டிக் கொண்டிருந்தான். கேன்சர் ஆஃப் லங் என்னத்துக்கு படிக்கிற? வியப்புடன் வினவினான் அவன். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. புத்தகத்தில் இருப்பதை கூட யாருக்கும் தெரியாமல் வாசிக்க முடியாத அந்த வீட்டில் முரளியின் நோயை பற்றி அவள் எப்படி ஒளித்து வைக்க முடியும்? எத்தனை காலம் புதைத்து வைக்க இயலும்? கலங்கி போனாள். எங்கள் ஆபீஸில் ஒரு கிளார்க்கின் அத்தைக்கு புற்றுநோயாம். மற்றவங்கள் அதை பற்றி நேற்று பேசி கொண்டிருந்தாங்க. அப்படி அது என்ன பயங்கர வியாதின்னு படித்து பார்த்தேன். பொய் ஒன்றை கூறி சமாளித்தாள். குற்ற உணர்வில் கூடுதலாகிவிட்ட நெஞ்சு துடிப்பு அடங்க நீண்ட நேரம் சென்றது. சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்த கோமதிக்கு எரிச்சல். காலையில் கிளம்பி போனவள் இப்போ வந்திருக்கிற. ஒரு லீவு நாளில் கூட அம்மாவுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சா தேஞ்சா போயிடுவேன். சாப்பாட்டுக்கு நேரமாச்சு, தட்டை எடுத்து போடு. கதை புத்தகத்தோட உட்கார்ந்து விடாதே. நாளைக்கு மாமியார் வீட்டில் இப்படி மாசன்ட்டா ரொம்பத்தான் மெச்சுக்குவாங்க இறைந்தாள். சாதத்தின் மீது கோமதி தாராளமாக ஊற்றிய சாம்பாரை குழைத்து கொண்டு சுவற்றுக்கு மண் அப்புவது போல அப்பா வேகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார். மிளகாய் ஒன்றை கடித்து விட்டால் மாலத்தி. உரையேறி கொண்டு விட்டது. முரளி நினைத்துக் கொள்கிறார் போல இருக்கு. தனக்குள்ளே எண்ணியபடி தலையை தட்டி கொண்டாள். காரமா இருக்கா? கொஞ்சம் நெய் வார்க்கட்டுமா? அம்மா விசாரித்து கொண்டு அருகில் வந்தாள். அப்போதுதான் கவனித்தாள் அவள். கோமதி ஸ்நானம் செய்து கூந்தலை காய வைக்க நேரமின்றி துவாலையை தலையில் சுற்றி கொண்டிருந்தாள். அஸ்தமிக்கிற வேலையிலா என்ன தேய்ச்சி குளிச்சிக்க? வியப்புடன் மகள் கேட்டாள். நீயும் வெளியே போயிட்ட, வந்து சமைக்கணும். எத்தனை வேலை நமக்கு. ஆனாலும் விட்டு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஆஸ்பத்திரியிலேயே செத்து போயிட்டான். 3 மணிக்கு தான் எடுத்தாங்க. நமக்கு ரொம்ப வேண்டியவங்களாச்சேன்னு அப்பாவும் நானும் போயிருந்தோம். திரும்பி வர பஸ் கிடைக்காமல் திண்டாடி போயிட்டோம். அப்பா காலையில் சாப்பிட்டவர் பசியில் துடிச்சு போயிட்டார். வந்ததும் 2 சொம்பு தண்ணியை கொட்டி கொண்டு அவசரமாக சமைச்சேன். யாரம்மா செத்து போனது? உன் சிநேகிதி அபர்ணா புருஷன். 4 நாளாக சொல்லி கொண்டு இருக்கேன். அவனுக்கு உடம்புக்கு முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு. சிநேகிதியாச்சே, ஒரு தடவையாவது போய் பாருன்னு படித்து சொன்னேன். நீ காதல் போட்டுக்கல. குற்றம் படித்தாள் தாயார். மாலதி திகைத்து போய் உட்கார்ந்து விட்டாள். 6 மாதங்களுக்கு முன்புதான் அவள் சிநேகிதி அபர்ணாவுக்கு திருமணம் விமரிசையாக நடந்தேறியது. அன்று ஆபீஸிற்கு லீவு போட்டுவிட்டு அவள் காலை முகூர்த்தத்திலிருந்து ரிசப்ஷன், இரவு சாப்பாடு வரை சிநேகிதியுடன் கல்யாண மண்டபத்திலேயே தங்கியிருந்தாள். பச்சை வண்ண பனாரஸ் சேலை உயர கொண்டே, காதோரங்களில் காற்றில் அசைந்த குழற்கற்றைகள், மையுண்ட விழிகளில் மகிழ்ச்சி, புன்னகை பூத்த சிவந்த முகம் எல்லாம் நொடிப்பொழுதில் நினைவில் ஓடி வந்து நின்றன. அபர்ணா ரிசப்ஷன் போது எத்தனை அழகாக இருந்தாள். திருஷ்டி சுட்டி போடு, கண் பட்டுவிடப் போகிறது. வந்தவர்கள் யாரோ சொன்னது கூட நினைவிற்கு வந்தது. அந்த அழகிற்கு இப்பொழுது உண்மையாகவே திருஷ்டி பட்டு விட்டதே. உடம்புக்கு அவருக்கு என்னம்மா? குமார் ஆதங்கத்துடன் விசாரித்தான். அந்த அநியாயத்தை என்ன சொல்வது? இருதய கோளாறாம். மூடி மறைச்சு வச்சு ஒரு பெண் வாழ்க்கையை இப்படியா பாழ் பண்ணுவாங்க? இதெல்லாம் பிள்ளையை பெத்த மகராஜன் வேலை. அபர்ணாவை பார்த்தப்போ என்னால் தாங்க முடியல. ஒரு மூச்சு அழுது விட்டேன். இந்த புருஷனை நம்பி அவள் செஞ்சிட்டு இருந்த பேங்க் வேலையும் ராஜினாமா பண்ணிட்டா. இப்போ வேலையும் போய் அம்மா பேச முடியாமல் பெருமூச்சு விட்டாள். இப்படி பெரிய விஷயங்களை மூடி மறைச்சி வச்சு கழுத்த இருக்கிற பெற்றோர்களை கட்டி வச்சு சுடணும். அவர்களது எலும்புகளை நொறுக்குவது போல் அப்பா அப்பளத்தை நொறுக்கினார். மாலதிக்கு மெத்த அதிர்ச்சி. அபர்ணாவின் வாழ்க்கையை பற்றி ஆதங்கப்படும் அவளது பெற்றோர்கள் முரளியை பற்றிய உண்மையை உணர்ந்து கொண்டால், உனக்கு பிடிச்ச ரசம் வச்சிருக்க, அதுக்குள்ள ஏன் எழுந்துட்ட? கோமதி பரிவுடன் மகளை விசாரித்தாள். அபர்ணாவை நினைச்சா எனக்கு சாப்பாடு வேண்டியிருக்கலம்மா, திணறினாள் மகள். உண்மையில் அப்போது நினைப்பு அவளையும் பற்றியதாக இருந்தது. அன்று இரவு அவளுக்கு உறக்கமே வரவில்லை. இப்படி மூடி மறைக்கிறவங்களை கட்டி வச்சு சுடணும். அப்பாவின் கடுமையான குரல்.
கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி நீ யோசிச்சு செய்யணும். டாக்டர் சங்கரின் எச்சரிக்கை. 6 மாத காலம்தான் வாழ்ந்தாள். அதற்குள் விதவை கோலம். இனி தனியே காலம் முழுவதும் அவள் தள்ளியாகணுமே. அம்மாவின் அனுதாபம் மாறி மாறி அவள் சிந்தனையில் எழுந்து வதைத்தன. அபர்ணாவுக்காக அனுதாபப்பட்டு உருகும் அம்மா தன் மகளுக்கும் விரைவில் அதே நிலை என்பதை தெரிந்து கொண்டால் அமைதியின்றி அவள் புரண்டாள். மனசாட்சியை அசுர வடிவெடுத்து கொண்டு நெஞ்சின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு விட்டதைப் போன்று உணர்வின் சுமை உள்ளத்தில் கனத்தது. திரையை விலக்கிவிட்டு ஜன்னல் கம்பி அருகே வந்து நின்றான் முரளி. பம்பாய் நகரத்தின் கழுத்தில் மாலையாக பளிச்சிட்ட மின் விளக்குகளை வெறித்து பார்த்து கொண்டு நின்றான். நினைவுகள் பூராவும் சென்னையை சுற்றி வந்தது. அவன் பம்பாய் பயணத்திற்கு புறப்படுவதற்கு முதல் நாள் இரவு வெகு நேரம் இருமிக் கொண்டு படுத்திருந்தான். அறையின் விளக்கை போட்டுவிட்டு கனகம் உள்ளே வந்தாள். வாய் ஓயாமல் இருமுகிறாயே, நெஞ்சு வலிக்கிறதா? மஞ்சளும் இஞ்சியும் போட்டு காய்ச்சின பாலில் தேன் விட்டு கொண்டு வந்திருக்கிறேன். சூடாக ஒரு வாய் சாப்பிடுப்பா, இருமல் நின்றுவிடும். ஆதங்கமாக சொல்லிவிட்டு மேஜை மீது டம்ளரை வைத்தாள். டாக்டர் கொடுத்து விட்டிருக்கும் மருந்துகள் போதாதுன்னு உங்க வைத்தியம் வேறையா? எடுத்துக்கொண்டு போங்க இதே. அவன் கோபமாக கத்தினான். பயந்து விட்டாள் அவள். பால் டம்ளரை தூக்கிய கரம் நடுங்கியது. கண்களில் மெல்லிய கண்ணீர் திரை. அவனுக்கு மறுபடியும் ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்? அழ ஆரம்பிச்சிட்டீங்க? எரிச்சலுடன் கேட்டுவிட்டு எழுந்து உட்கார்ந்தான். நடுநடுங்கி போனாள் அவள். மனசு கேட்கல. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செய்யலாம்னு வந்தேன். கோச்சிக்காதைப்பா, தழுதழுத்த குரலில் கூறிவிட்டு அவள் அறையை விட்டு வெளியே சென்றாள். அவனுக்காகவே வாழ்ந்த அவளிடம் அவன் எத்தனை முரட்டுத்தனமாக நடந்து கொண்டு விட்டான். மன்னிக்க முடியாத குற்றம். மாலதியிடம் மட்டும் என்ன, இந்த சில நாட்களில் அவன் மனித தன்மையிலிருந்து இறங்கி மிருகமாக அல்லவா மாறிவிட்டிருந்தான். சிறு விஷயங்களுக்கெல்லாம் எப்படி எரிந்து விழுந்தான், கோபித்தான், ஏளனமாக பேசி மனம் நோகச் செய்தான். ஏன் ஏன்? விதி செய்துவிட்ட சதிக்கு அவர்களா பொறுப்பாளி? சுவரில் முட்டிக்கொள்ளாத குறை. அவர்களை வார்த்தைகளால் மோதி வாட்டி வறுத்தெடுத்து விட்டான் முட்டாள். பலவாறு எண்ணி தன்னையே நொந்து கொண்டான். ஜன்னலிலிருந்து திரும்பி நாற்காலியில் வந்து உட்கார்ந்து கொண்டான். காலையில் ஹோட்டல் பையன் உள்ளே போட்டுவிட்டு போன பத்திரிகையை பிரிக்கப்படாமல் கிடந்தது. அதை கையில் எடுத்து பிரித்து பக்கங்களை புரட்டினான். விஷயங்களை மேலெழுந்த வாரியாக கவனித்தான். நேற்று மாலை லாரி விபத்தில் சிக்கிய சிறுவன் ஸ்தலத்திலேயே மரணமடைந்து விட்டான். பெரும் மழையினால் வீட்டுச்சுவர் இடிந்து ஒரு கிழவர் உயிர் துறந்தார். ரயில் பாதையை கடக்க முயற்சித்த இளம் பெண்ணின் பரிதாப மரணம். நமது பத்திரிகை நிருபர் கோகுல் சில மாதங்கள் நோய்வாய்ப்பட்டு அரசியலார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நேற்று பிற்பகல் 4 மணிக்கு அவர் மரணமடைந்து விட்டார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகையை மடித்து கீழே போட்டான். சாவு என்பதற்கு குழந்தை, கிழவன், பெண் என்ற பேதம் உண்டா? யாரை விட்டது? விபத்து, வியாதி என்று ஏதாவது ஒரு வழியில் விதி முடிந்ததும் மரணம் ஓடி வந்து பற்றிக்கொள்வது இயற்கையின் நியதி என்று இருக்கும்போது அதை எண்ணி முரளி ஏன் இப்படி கோழையாகி விட்டான்? சே, அதற்கு பயந்து அறிவு மங்கி ஆத்திரப்பட்டு எத்தனை தவறுகளை செய்ய துணிந்தான். அவன் தாயார் அடிக்கடி சொல்லும் ஒரு அறிவுரை ஞாபகத்திற்கு வந்தது. மரணத்திற்கு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. உயிரோடு இருக்கும் பொழுது செய்த தவறுகளையும் குற்றங்களையும் பற்றித்தான் சாகும் பொழுது பயப்பட வேண்டும். எத்தனை பெரிய உண்மை! பள்ளி படிப்பு அதிகமில்லாத அவளுக்கு இருந்த விவேகம் பட்டதாரியான அவனுக்கு இருக்கவில்லை. திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தவன் போல் அவன் பிரீப்கேஸை திறந்து பணத்தை எண்ணத் தொடங்கினான். அன்சாரி சகோதரர்களின் பணத்திலே இதுவரை அவன் 2000 ரூபாய் செலவழித்து விட்டிருந்தான். பெட்டியில் இருந்த தனது பேங்க் புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு வெகு நேரம் மனதிற்குள்ளேயே கணக்கு போட்டான். பின்னர் ரிசப்ஷனை போனில் கூப்பிட்டான். காலையில் நான் இங்கிருந்து கிளம்பப் போகிறேன். என் கணக்கை சரிபார்த்து வையுங்கள். அதற்கு பின்னர் தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது. போர்வையை இழுத்து தலைவரை மூடிக்கொண்டு விளக்கை அணைத்தான். இத்தனை நாட்களாக இல்லாத ஒரு இன்பமான உறக்கம் அவன் கண்களை இழுக்கவே சிறிது பொழுதில் அயர்ந்து தூங்கிவிட்டான். மறுநாள் காலை அறையை காலி பண்ணிவிட்டு கணக்கை தீர்த்து கொண்டு ஒரு டாக்ஸியில் அவன் நகரத்திற்குள் விரைந்தான். அம்மாவுக்கு 2 பாக்கெட் பேரிச்சம்பழம், மாலதிக்கு ஒரு கைப்பை, இவைகளை வாங்கி சேர்த்து கொண்டு விமான நிலையத்திற்கு சென்றான். அதிர்ஷ்டம் அன்றைய தினம் அவன் பக்கம் இருந்தது. அன்று பகல் புறப்பட்ட ஏர் பஸ்ஸில் இடம் கிடைத்துவிட்டது. சென்னைக்கு வந்து இறங்கியதும் முதல் வேலையாக அவன் மாலதிக்கு ஃபோன் செய்தான். அதுக்குள்ளே வேலை முடிஞ்சு நீங்க திரும்பி விட்டீங்களா? அவள் குரலில் மகிழ்ச்சியும் பரபரப்பும் தொனித்தன. அதை கேட்க அவனுக்கு மிக்க ஆறுதலாக இருந்தது. மாலதி, ஆபீஸ் முடிஞ்சதும் வழக்கம் போல காத்துட்டு நான் வருவேன், உத்தரவிட்டான்.
நேரே டாக்ஸியில் தன் பேங்கிற்கு விரைந்தான். அவசர செலவிற்கு என்று 4 வருஷங்களாக சேமித்து வைத்திருந்த தொகையில் அன்சாரி பிரதர்ஸ் கணக்கில் சேர்க்க வேண்டிய பணத்தை எடுத்துக்கொண்டான். அடுத்தபடியாக தன் ஆபீஸிற்கு டாக்ஸியில் விரைந்தான். என்னப்பா முரளி, இப்படி திடீர்னு? பிஏ கேட்ட கேள்விகளை காதில் போட்டுக்கொள்ளவில்லை. இளைய அன்சாரியிடம் தொகையை கட்டி கணக்கை ஒப்புவித்து ரசீது பெற்றுக்கொண்டு வெளியே வந்தான். மனதை அழுத்திக் கொண்டிருந்த பெரும் சுமையில் இப்பொழுது பாதி குறைந்து விட்டது போன்ற ஒரு தெம்பு. நேரே வீட்டிற்கு விரைந்தான். கதவை திறந்த கனகம் ஆச்சரியத்தில் அயர்ந்து போனாள். ரொம்ப சீக்கிரமாக திரும்பிட்டியே. அம்மா, உங்களுக்கு பேரிச்சம்பழம்னு உசிராச்சே, வாங்கி வந்தேன். கொண்டு வந்ததை முன்னறையில் வைத்தான். காரியம் முடிஞ்சதும் அங்கே எனக்கு என்ன வேலை? பம்பாய் வாசம் பணத்துக்கு நாசம்னு சொல்லுவீங்களே, அது ரொம்ப உண்மையம்மா. படியை விட்டு இறங்கினா உடனே 10 ரூபாய்க்கு செலவு வந்து விடுகிறது. அதனால் ஓடி வந்து விட்டேன். பரபரப்பாக பேசினான். சில நாட்களாக மறைந்து விட்டிருந்த சிரிப்பை அவன் முகத்திலே கண்ட கனகத்திற்கு மனதை என்னவோ செய்தது. விரைவாக காப்பியை கலந்து எடுத்துக்கொண்டு வந்தாள். பெரிய ஹோட்டலில் தான் இருந்தேன். ஆனால் நீங்க வைக்கிற ஒரு வத்தல் குழம்புக்கு அந்த சாப்பாடு ஈடாகாது. நான் மாலதியை பார்க்க போகணும். ராத்திரிக்கு எனக்கு சீரக ரசமும் உருளைக்கிழங்கு கறியும் பண்ணி வையுங்கோ. இனிமே நான் தினம் கேட்கிறத நீங்க சமைச்சு போடணும். இந்த 3 நாளில் என் நாக்கு செத்து போச்சு. அவன் சிரித்தான். மகனை ஏறிட்டு பார்த்த கனகாவின் நெஞ்சை என்னவோ அடைத்தது. என்னைக்காவது நீ கேட்டதை நான் மறுத்திருக்கிறேனா? உன் சந்தோஷம் தானே என் சந்தோஷம். பேச முடியாமல் திணறிக்கொண்டு அவள் உள்ளே போய்விட்டாள். மாலதியும் அவனும் வழக்கமாக அமரும் அந்த இடத்தில் கடற்கரை மணல் மீது அமர்ந்து கொண்டனர். வெளியடைந்து போன அவள் முகத்தை பார்த்த முரளிக்கு திக்கென்றது. கடுமையான வார்த்தைகளால் அவன் அவளை எவ்வளவு துன்பப்படுத்தி விட்டான். எண்ணி எண்ணி மனம் கரைந்து போனான். உனக்கு ஒரு சிறு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். புன்னகைத்தபடி அவளிடம் பார்சலை கொடுத்தான். மாலதி அதை மெல்ல பிரித்து கைப்பையை எடுத்து அழகு பார்த்தாள். தேங்க்யூ முரளி. இதெல்லாம் இப்ப எதற்கு? வீண் செலவு. அன்புடன் கடிந்து கொண்டாள். என் ஞாபகமாக நீ எப்பொழுதும் ஆபீஸிற்கு எடுத்து போக வேண்டும்னு வாங்கினேன். திடீரென்று அவன் குரல் தடைப்பட்டது. இல்லாவிட்டால் ஞாபகம் இருக்காதா? வேடிக்கையாக அவள் சிரிக்க முயன்றாள். ஆனால் அழுகை பொத்து கொண்டு வந்துவிடும் போல் துக்கம் நெஞ்சை அடைத்தது. மாலதி, கனிவாக அழைத்தான் அவன். உணர்ச்சி வசத்தில் பேச முடியாமல் தடுமாறினான். உனக்கு ஒரு பயங்கர உண்மையை சொல்லப் போகிறேன். மனசை திடப்படுத்திக்கொள். நான் எத்தனையோ எண்ணிக்கொண்டிருந்தேன். என் மனதிலே இருந்த ஆசைகள், கனவுகள், எண்ணங்கள் எல்லாத்தையும் எடுத்து விவரிக்கவே முடியாது. அத்தனையிலும் பேரிடி விழுந்துவிட்டது. மாலதி, இன்னும் சில மாதங்களில் இந்த முரளி செத்து மறைந்து போகப் போகிறான். துக்கத்துடன் நிறுத்தினான். கண்களில் பொங்கிய கண்ணீரை சமாளிக்க முடியாமல், முரளி, இதெல்லாம் என்ன பேச்சு? விம்மிக் கொண்டு அவன் கரத்தை ஆதரவாக பற்றி கொண்டாள் அவள். உண்மையை சொல்றேன். எனக்கு சுவாச பையில் புற்றுநோய் வந்து விட்டிருக்கிறது. ரொம்ப அதிகமாகி விட்டிருக்கிறது. டாக்டர் சங்கர் கூறிய அந்த உண்மையை அவன் வாயால் கேட்டபொழுது மாலதியின் உள்ளமும் உடலும் ஒருங்கே நடுங்கின. கண்களில் பொங்கிய கண்ணீர் கன்னங்களை நனைத்தது. முரளி, முரளி, உண்மையாகவா சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு கனவாக இருக்கக்கூடாதா? விம்மினாள். முதல்ல டாக்டர் என்னிடம் சொன்னபோது என் மனம் படாத பாடுபட்டு விட்டது. இன்பமாக வாழப்போகிறோம் என்று நினைச்ச என் மனசில் நெருப்பை வாரி கொட்டியது போல் துன்பத்திலே துடிச்சு போனேன். அதனால் ஏற்பட்ட ஏமாற்றத்தில் ரொம்ப தவறுகளை செய்துவிட்டேன். மாலதி பேச முடியாமல் விம்மி அழுதாள். இன்னும் எத்தனையோ பெரிய பிசகுகளை செய்ய நினைத்தேன். இந்த கசப்பான உண்மையில் ஏற்பட்ட வெறுப்பு என்னை எப்படி ஆட்டி படைத்தது தெரியுமா? முதலாளி பணத்தை கையாட பார்த்தேன். ஹோட்டலில் ஒரு அழகான பெண்ணை பார்த்து மயங்கி தடுமாறி போக நேர்ந்தேன். ஆனால் நீயும் என் அம்மாவும் என் மேல் வச்சிருக்கிற அன்புதான் என்னை காப்பாற்றியது. நல்லவனாக என்னை அம்மா வளர்த்துட்டாங்க. நல்லவனாகவே செத்து போகணும்னு சட்டுன்னு மனசுல ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது. இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி. சாவை பத்தி எனக்கு பயமில்லை. இப்போ என் மனசு லேசாக போயிட்டது. என் மேல் உசிரியே வச்சிருக்கிற உன்னை நான் மோசம் பண்ண பார்த்தேன். அது மகா பாவம் மாலதி. நீ நல்லா வாழ பிறந்தவள். உன் உரிமையை பறித்து உன் வாழ்வை நாசமாக்க நினைச்சது பெரிய தப்புன்னு என் மனசாட்சி உறுத்தியது. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு விரைவிலேயே விதவையாகிறத நான் அனுமதிக்க மாட்டேன். நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கொண்டு சுகமாக வாழணும். அதுதான் என் ஆசை. நீ வாழ பிறந்தவள் மாலதி. விரைவில் சாகப் போகிறவன் நான். என்னை மறந்துவிடு. அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை. மௌனமாக கண்ணீர் ஊத்த மாலதி முடிவில் கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள்.
நான் சொல்கிற இடத்துக்கு என்னை கொஞ்சம் அழைச்சிட்டு போங்க கெஞ்சினாள். வீட்டுக்கு போகும் வழியில் அவள் வசித்த தெரு முனையிலிருந்த பகவதி அம்மன் கோவில் வழியாக ஸ்கூட்டரை ஓட்டச் சொன்னாள். மாலத்தியின் வீட்டிற்கு சற்று தொலைவில் ஒரு பெரிய அரச மரத்தின் பக்கத்தில்தான் அந்த கோவில் இருந்தது. சில வருஷங்களுக்கு முன்னர் தொழிலாளிகள் சிலர் கூடி கட்டிய சிறு கல் கட்டிடத்திற்குள் தான் பகவதி அம்மன் எழுந்தருளியிருந்தாள். தேவியின் சக்தி மீதிருந்த நம்பிக்கை ஏழை எளியவர்களிடமிருந்து வசதி உள்ளவர்களிடமும் பரவிவிடவே அழகான கோபுரமும் பிரகாரமும் கொண்ட பெரியதொரு கோவிலை விரைவில் பக்தர்கள் கட்டிவிட்டிருந்தனர். கும்பாபிஷேகம் நடந்தேறிவிட்டிருந்தது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவோரின் கூட்டமும் பெருகி கியூ வரிசையும் நீண்டு கொண்டு விட்டது. மாலதியின் வீட்டார்களுக்கு அம்மன் மீது அபார பக்தி. அண்ணனது பரீட்சை, அம்மாவுக்கு வந்த ஒற்றை தலைவலி, பெரியம்மா பெண்ணின் கல்யாணம், எல்லாவற்றிற்கும் அவர்கள் பகவதியைத்தான் பிரார்த்தித்துக் கொள்வது வழக்கம். மாலதியும் ஆபீஸிற்கு போகும் முன் சாலையில் ஒதுக்குப்புறமாக செருப்புகளை கழற்றி வைத்துவிட்டு வெளியே நின்றபடியே தேவியை வணங்கிவிட்டுத்தான் போவாள். கோவில் அருகே வந்ததும் அவள் ஸ்கூட்டரை நிறுத்தச் சொல்லிவிட்டு இறங்கினாள். நீங்களும் வாங்க முரளி, அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். அன்று கோவிலில் விசேஷம். தெருவரை வழிந்தது கூட்டம். அம்மனுக்கு பிரமாதமான அலங்காரம் செய்விக்கப்பட்டிருந்தது. தீபாராதனை சமயம். வெள்ளிக்கவசம் அணிவித்திருந்த அம்மனின் மார்பில் துலங்கிய நவரத்தன திருமாங்கல்யம் கற்பூர ஜோதியில் பளபளத்தது. மெய்சிலிர்த்து போனாள் மாலதி. அர்ச்சகர் வழங்கிய குங்குமத்தை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டாள். ஆவேச உணர்வில் உடலும் உள்ளமும் ஒருங்கே ஆடி, முரளி, இந்த குங்குமத்தை தொட்டு என் நெற்றியில் வையுங்கோ, உணர்ச்சியில் நடுங்கின குரலில் உத்தரவிட்டாள். என்ன மாலத்தி இது? மயங்கினான் அவன். பகவதி அம்மன் முன்னால மனசுல முடிவெடுத்துட்டேன் முரளி. உங்களைத்தான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன். முன்னாடி தீர்மானித்தபடி நீங்க விரைவாக திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. நான் தயார். ஒரு சில நாட்கள் தான் என்றாலும் போதும் முரளி. உங்களோட அந்த கொஞ்ச காலத்துக்கு மனைவியாக எனக்கு வாழ்க்கை கொடுங்க. மறுக்காதீங்க. உங்களை என் உயிர் போல நேசிக்கிறேன். பொட்டு வச்சு என்னை ஆசீர்வதியுங்க முரளி, ப்ளீஸ். கண்ணீருடன் கெஞ்சினாள். துக்கத்தை அடக்கி கொண்டு குங்குமத்தை விரலால் தொட்டு அவள் நெற்றியில் வைத்தான். நாட்கள் விரைந்தன. பம்பாயிலிருந்து முரளி திரும்பி வந்து 2 வாரங்கள் சென்று விட்டன. மனதிலே பெரும் அமைதி. அவன் வழக்கம் போல் வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தான். முன்னைவிட பல மடங்கு கருத்துடன் வேலையை கவனித்தான். சில தினங்களாக தூக்கத்தை கெடுத்த இருமலும் ஓய்ந்து விட்டிருந்தது. நன்றாக சாப்பிட்டான், தூங்கினான். முன்னைவிட பன்மடங்கு தாயிடம் பரிவு காட்டினான். மொத்தத்தில் அவன் மிகவும் மாறிவிட்டிருந்தான். அன்று மாலை வேலைக்கு பின்னர் அவன் மாலதியை தன் ஸ்கூட்டரில் ஏற்றி கொண்டு கடற்கரைக்கு விரைந்தான். முன்பெல்லாம் அவகாசம் கிடைத்த பொழுதுதான் அவர்கள் கடற்கரைக்கு போவது வழக்கம். ஆனால் இப்பொழுது அதை அவன் ஒரு தினசரி வழக்கமாக்கி கொண்டிருந்தான். இருவரும் மணற்பரப்பின் மீது அமர்ந்தனர். ஒரு முழம் மல்லிகை பூவை வாங்கி அவளிடம் கொடுத்தான். மலரை சூட்டி கொண்டபடி அவனை அவள் மெல்ல பார்த்தாள். காற்றிலே அசைந்து நெற்றியை தழுவி அந்த சுருண்ட முடியும் சிரிப்பு நிழலாடிய கண்களும் அவளை என்னவோ செய்தன. கொஞ்ச நாட்களில் இவையெல்லாம் நிரந்தரமாக மறைந்துவிடப் போகின்றன. நேரம் ஏன் இப்படி வேகமாக ஓடுகின்றது? கடற்கரை மணல் மீது அவளும் அவனும் யுகம் யுகமாக அப்படியே உட்கார்ந்திருக்க கூடாதா? வாழ்க்கையில் அவளுக்கு எதுவுமே வேண்டாம். அவன் நன்மை ஒன்று மட்டுமே போதுமே. சஞ்சலத்துடன் அவள் எண்ணங்களை விழுங்கிக் கொண்டாள். மாலதி திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். பம்பாய் பிரயாணத்திற்கு பிறகு நான் ஒரு வேடிக்கையான காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. சில வருஷங்களுக்கு முன் பிரபல பத்திரிகை ஒன்றில் வந்த ஒரு கட்டுரையை படித்தேன். என்னை போல புற்றுநோயால் அவதிப்பட்ட ஒரு பெண் எழுதிய டைரியின் விவரத்தை கட்டுரையாக பிரசுரித்திருந்தாங்க. அவளுக்கு வாழ ஒரே ஒரு வருஷம்தான் இருந்தது. அது தெரிந்ததும் அவள் ஒவ்வொரு வினாடியையும் உபயோகமானதாக, அழகானதாக, ரசனையானதாக எப்படி வாழ்ந்தாள் என்ற விவரம் அது என் மனதை தொட்டுவிட்டது. அதன் கருத்து எனக்கு ஒரு பாடமாக அமைந்தது. நானும் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். நானும் டைரி எழுத தொடங்கிவிட்டேன். கையோடு கொண்டு வந்த தனது பிரிஃப்கேஸை திறந்து பச்சை வண்ண அட்டை போட்ட டைரியை அவளிடம் கொடுத்தான். பொழுது அமரும் நேரம். எனினும் இன்னும் வெளிச்சம் மங்கவில்லை. அவள் படிக்கத் தொடங்கினாள். நேற்றிரவு நான் என்னையும் அறியாது தூங்கிவிட்டேன். விளக்கை அணைக்கவில்லை. பூ போன்ற விரல்கள் என் கன்னத்தின் மீது ஊறுவதை உணர்ந்தேன். விழிப்பு ஏற்பட்டது. அம்மா குனிந்து என்னை பார்த்து கொண்டிருந்தாள். பெற்றவுடன் என்னை மடியில் வைத்து கொண்டு முதல் முதலாக ஆசையுடன் பார்ப்பதைப் போன்ற பரிவு பார்வை. நெற்றியிலே புரண்ட என் முடியை
விரல்களால் ஒதுக்கிவிட்டு போர்வையை இழுத்து மூடிக்கொண்டிருந்தாள். என்னம்மா? எழுந்து உட்கார்ந்தேன். விளக்குலியில் அவளை நன்றாக பார்த்தேன். முன்னைவிட அம்மா மிகவும் இளைத்து விட்டிருந்தாள். ஏன்? பாலை சாப்பிடாம அப்படியே தூங்கிட்டியே? அவளுக்குத்தான் என்னை பற்றி எவ்வளவு கவலை. ஒரு நாள் இரவு இஞ்சி மஞ்சள் போட்ட பாலை கொண்டு வந்தபோது எரிந்து விழுந்தேன். அதை நினைத்து மனம் வேதனைப்பட்டது. இதோ சாப்பிட்றேன். அருகில் இருந்த டம்ளரை எடுத்துக்கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு அவள் போனாள். வெகு நேரம் நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். பாவம், எனக்காக வாழ்கின்ற இந்த தாயை எனக்கு பின் யார் கவனித்துக் கொள்வார்கள்? மாலதி நல்லவள், அம்மாவை கைவிட மாட்டாள், கவனித்துக் கொள்வாள். பிரஷ் மீசை பெரியவர் அன்சாரிக்கு அந்த பொல்லாத ரமேஷ் வைத்த பெயர். என்னை காலையில் கூப்பிட்டு அனுப்பினார். கால்களை மேஜை மீது போட்டுக்கொண்டிருந்தவர் என்னை கண்டதும் தொங்க போட்டுக் கொண்டார். ஆரஞ்சு பழ ரசத்தை இன்னொரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி என்னிடம் நீட்டினார். எனக்கு அதிசயமாக இருந்தது. உட்கார் என்று உபசரித்தார். வியப்போடு தயங்கினேன் நான். பரவாயில்லை, உட்கார் என்று வற்புறுத்தவே உட்கார்ந்தேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர் சொல்லிக்கொண்டே அவர் கையில் பிடித்திருந்த டம்ளரை என் டம்ளரில் மீது இடித்தார். இன்னும் எனக்கு விளங்கவில்லை. நான் ஊட்டியிலிருந்து வருவதற்குள் நீ பணத்தை என் தம்பிக்கிட்ட கணக்கு காட்டி ஒப்புவிச்சுட்டியாமே, அப்படி என்ன அவசரம்? பெரிய தொகை கையில் வச்சிருக்க கொஞ்சம் கவலையாக இருந்தது. உன் நாணயத்தை விட இந்த தொகை பெருசா? என் மனம் அவமானத்தில் குன்றி போயிற்று. பணம் தொலைஞ்சு போச்சுன்னு நீ சொன்னா நான் நம்பவா மாட்டேன். ரிசப்ஷன் போது நீ எல்லாத்தையும் கவனித்து சிக்கனமாக செலவு செய்ததை குறித்து என் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். உன் மேலே அபார மதிப்பு. அவள் உனக்காக ரொம்ப சிபாரிசு பண்ணினாள். கண்களை சிமிட்டினார். வர்ற மாசத்திலிருந்து சீனியர் அக்கௌண்டண்ட்டாக உனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கிறேன். சம்பள உயர்வும் உண்டு. உனக்கு கல்யாணம் நடக்கப் போகிறதாக கேள்விப்பட்டேன். வம்புக்கார பிஏ தான் ஏதாவது உளறி இருக்கும். ரமேஷ்கிட்டே இருந்து தகவலை சேகரித்திருக்கும். சந்தோஷம். பெண் கூட உன் செலக்ஷன் ஆமை. கண்களை சிமிட்டினார் மறுபடியும். பார்த்தால் அமுத்தலாக இருக்கிறார். மனிதர் பேசும்போது எத்தனை சரளமான சுபாவம். தேங்க்யூ சார் மென்று விழுங்கினேன். வாழ்க்கை அணையும் தருவாயில் அதிர்ஷ்டம் என்னை எப்படி துரத்தி கொண்டு வருகிறது? எண்ணங்களை விழுங்கிக் கொண்டேன். கல்யாணத்திற்கு பணம் தேவைப்பட்டால் தயங்காதே. கம்பெனி கடனாக உதவி செய்யும். ஞாபகம் வச்சுக்கோ. மனிதர் சொந்த விஷயத்தில் எப்படி இருந்தால் என்ன? தம் கீழ் வேலை செய்கிறவங்க கிட்ட அன்பாகத்தான் நடந்து கொள்கிறார். அதிகப்படி பணம் வந்தால் நல்லதுதான். நோய் முற்றிய ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சமயத்தில் உதவியாக இருக்குமே. நேற்று மிகவும் அதிசயமாக மாலதியின் அப்பா என்னை பார்க்க லஞ்ச் டைம் போது வந்தார். இந்த பக்கம் வந்தேன். அப்படியே பார்க்கலாம்னு மனிதர் குழைந்தார். மாலதி தன் அப்பாவை புலி சிங்கம் என்றெல்லாம் விவரித்து பயமுறுத்துவாளே. அந்த புலி பூனையாகி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தார். வருங்கால மாமனார் ஆயிற்றே. காபி கொண்டு வர பையனை அழைத்தேன். வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். சுற்றி வளைத்துவிட்டு பின்னர் விஷயத்திற்கு வந்தார். மாலதி சொன்னாள், நீங்க முகூர்த்தத்தை முன்னாலேயே தள்ளி வச்சுக்க பிரியப்படுறீங்களாம். வீட்டிலே கலந்து ஆலோசித்தேன். தை பிறக்கட்டும்னு இருந்தோம். அப்போ ஆகிற செலவை இப்பவே செய்தால் போச்சுன்னு தீர்மானம். உங்க தாயாரை கலந்து ஆலோசித்து தேதியை குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க. ஏதோ என்னால் ஆனவரை கல்யாணத்தை சிறப்பாக செய்திடுறேன். மனிதரின் சட்டையின் கழுத்துப்பட்டை திரி திரியாக தேய்ந்து நின்றதை கவனித்தான். வலுவான மூட்டையை இழுத்துச் செல்லும் கிழட்டு மாட்டை அடி அடின்னு அடிப்பது போல் ஒரு கல்யாண கடனிலிருந்து நிமிர்வதற்குள் சே என் மனம் ஒப்பவில்லை. அப்படி ஒரு யோசனை இருந்தது. இப்ப வேண்டாம்னு விட்டுட்டோம். தை பிறக்கட்டும். முதலில் தீர்மானித்தபடியே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றேன். அவர் முகத்திலே திடீரென்று பிரகாசம். பாவம், நிம்மதியாக அதற்கு பின் தான் மூச்சு விட்டார். மாலதி இன்று மிகவும் அழகாக இருந்தாள். நீலவண்ண நைலக்ஸிலே அவள் மாடியிலிருந்து இறங்கி வந்தபோது மயில் தோகையை அசைத்து கொண்டு ஒய்யார நடைபடுவது போன்ற பிரமிப்பு எனக்கு. நானும் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். அவள் முன்னை விட இப்பொழுது மிகவும் அழகாக இருக்கிறாள். காரணமும் எனக்கு விளங்கிவிட்டது. கொஞ்ச நாட்களில் மறைந்து போகிறவனுக்கு மாலையிட சம்மதித்த தியாக உணர்வின் ஜோதிதான் முகத்திலே கலை சிந்தி கொண்டிருந்தது. மாலதி என்னை எவ்வளவு அழகாக ஆழமாக நேசிக்கிறாள். நினைக்க நினைக்க பெருமையில் பூரிக்கிறேன். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் போதும் என்கிற அந்த பொறுமைசாலி மாலதிக்கு பல பிறவி கணவனாக வந்து இப்பொழுது செய்ய முடியாத கடமைகளை எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று உள்ளம் பிரார்த்திக்கின்றது. இருள் பரவி கொண்டு வந்துவிட்டது. அதற்கு மேல் அவளால் படிக்க முடியவில்லை. டைரியை மூடிவிட்டு நிமிர்ந்தாள். அவள் முகம் அவனுக்கு சரியாக தெரியவில்லை.
இந்த டைரியை பின்னால் நீ படிக்கும்போது என்னை பற்றி எத்தனையோ புரிந்து கொள்ளப் போகிறாய். அவளது உள்ளத்தை உலுக்கிய உணர்வுகளின் எதிரொலி போல் அவளது விரல்கள் அவன் கரத்தை அழுத்தின. இருவரும் கைகோர்த்தபடியே மணலில் நடந்தனர். மறுநாள் காலை ஆபீஸில் வேலையின் நடுவே டெலிஃபோன் மணி ஒலித்தது. ஃபைலை மூடிவிட்டு போனை கையில் எடுத்தான். சார், உங்களை டாக்டர் ரஜினிகாந்த் கூப்பிடுகிறார், டெலிஃபோன் ஆபரேட்டர் சொன்னாள். நெஞ்சை சம்மட்டியால் அடித்தது போன்ற அதிர்ச்சி, திகில், படபடப்பு அடங்க அவனுக்கு சிறிது நேரம் பிடித்தது. முரளிகிருஷ்ணன் தான் பேசுகிறேன். குட் மார்னிங் டாக்டர். காய்ந்து போன உதட்டை நாவால் தடவி கொண்டான். 2 மாதம் கழித்து பார்க்கணும்னு சொன்னீங்க, இப்போவே மறுபடியும் பார்க்கணுமா? இன்னைக்கே வரணுமா? மூச்சு முட்டியது அவனுக்கு. ஓகே, ஃபோனை வைத்துவிட்டு முகத்தை துடைத்து கொண்டான். சீனியர் அன்சாரியிடம் உத்தரவு கேட்டு கிளம்ப அதிக நேரம் பிடிக்கவில்லை. மறுபடியும் அந்த பூரணி கிளினிக்கின் எல்லை பக்கமே திரும்புவதில்லை என்று தீர்மானித்திருந்தான். இப்போது துரத்தி பிடித்து அவனை சுண்டி இழுக்கிறார்களே, கேஸ் தமது கை நழுவிடப் போகிறது என்ற ஆதங்கம் அந்த டாக்டருக்கு. இது சங்கர் வேலையாகத்தான் இருக்கும். அவன் போட்ட கடிதத்தை வீசி எறிந்துவிட்டு பம்பாய் போய்விட்டிருந்தான் அல்லவா? தன்னால் முடியாததை டாக்டர் ரஜினிகாந்தை கொண்டு சாதிப்பது என்று கிளம்பியிருக்கிறான். கோபத்தை அடக்கி கொண்டு ஸ்கூட்டரில் கிளினிக்கு விரைந்தான். யாரோ கழுத்தை பிடித்து நெட்டி கொண்டு செல்வது போன்ற ஒரு திகைப்பு. மிஸ்டர் முரளிகிருஷ்ணன், டாக்டர் உங்களுக்காக காத்திருக்கிறார். ரிசப்ஷனிஸ்ட் பற்களை காட்டினாள். உள்ளே சென்றான். அதே சுழல் நாற்காலியில் டாக்டர் ரஜினிகாந்த் உட்கார்ந்திருந்தார். அவனை கண்டதும் பரபரப்பாக எழுந்து வந்தார். உடனே வந்துட்டீங்களே, நல்லதா போச்சு. மறுபடியும் உங்க ரத்தத்தை பரிசோதிக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும். தயவுசெய்து அந்த அறையில் படுங்கள். வேண்டா வெறுப்பாக அவன் பரிசோதனை மேஜையின் மேல் ஏறி படுத்தான். மறுபடியும் டாக்டர் அவனை தட்டி கொட்டி நெடுநேரம் பரிசோதனை செய்தார். ரத்தம் எடுத்தார். எக்ஸ்ரே அறைக்கு அழைத்துச் சென்றார். படங்கள், பலபரி, இப்படி அப்படி என்று பல சோதனைகள். அவனுக்கு தலை சுற்றியது. இதற்கெல்லாம் ஃபீஸ் பழுத்து விடுமே, வேண்டாம் என்றால் கேட்க மாட்டான் போல் இருக்கே. பற்களை கடித்து கொண்டான். வீட்டிற்கு திரும்புவதற்குள் பிற்பகல் ஆகிவிட்டது. மறுநாள் காலை மறுபடியும் கிளினிக்கு வர வேண்டும் என்று டாக்டர் உத்தரவு. வழக்கம் போல மாலதியை அன்று மாலை சந்தித்தான். ஆனால் கிளினிக்கிற்கு மறுபடி போயிருந்ததை பற்றி மூச்சு விடவில்லை. மறுநாள் காலை தெரு மூலையில் இருந்த மளிகை கடையிலிருந்து ஆபீஸிற்கு லீவு கேட்டு ஃபோன் செய்தான். மறுபடியும் பூரணி கிளினிக்கு வந்தான். இந்த சில தடவைகளில் அதன் சூழ்நிலை அவனுக்கு மிகவும் பழகியதாகிவிட்டிருந்தது. காலை வேளை நோயாளிகளின் கூட்டம் முன்னறையில் வழிந்து கொண்டிருந்தது. மிகவும் தெரிந்தவள் போல் ரிசப்ஷனிஸ்ட் அவனை பார்த்து சிரித்தாள். ஆசனத்தில் அமரும்படி மௌனமாக கையை அமர்த்தினாள். அவனுக்கு இருப்பே கொள்ளவில்லை. மிஸ்டர் முரளிகிருஷ்ணன், நர்ஸின் குரல் திடுக்கிடச் செய்தது. கதவை திறந்து எட்டி பார்த்தவள் உள்ளே வரும்படி சைகை செய்தாள். டாக்டர் ரஜினிகாந்த் இருக்கையை விட்டு எழுந்து வந்தார். மிடுக்கான அவர் முகத்தில் ஒரு பெரும் புன்னகை. மூக்கும் மீசையும் கிருதாவும் அகலமாகி அவர் முகம் விரித்து கொண்டு விட்டது போல் முரளிக்கு ஒரு பிரமிப்பு. மிஸ்டர் முரளிகிருஷ்ணன், இப்படி உட்காருங்கள். ஆசனத்தை காட்டிவிட்டு கையை பிடித்து குலுக்கினார் ரஜினிகாந்த். மாலை போடாத குறை, அத்தனை மரியாதை எதற்காக? நெஞ்சு படபடக்க கால்கள் தள்ளாட அவன் உட்கார்ந்தான். தனது வழக்கமான ஆசனத்தை விட்டு நண்பனைப் போல் மிகவும் அருகில் அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்த ரஜினிகாந்த் தொண்டையை கனைத்தார். மிஸ்டர் முரளி, எப்படி ஆரம்பிப்பது, என்ன சொல்வது ஒன்றுமே புரியாமல் ஒரே குழப்பம். அவனை பார்த்தார். முரளிக்கு வாய் உலர்ந்து போயிற்று. அவனும் தொண்டையை கனைத்து கொண்டு துணிவையெல்லாம் திரட்டி கொண்டு டாக்டரை உற்று பார்த்தான். சாதாரணமாக இப்படி நடக்கவே நடக்காது. மில்லியனில் ஒரு தடவை இந்த மாதிரி நடந்திருக்கலாம். அதுவும் என் மேற்பார்வையில் இருக்கும் இந்த கிளினிக்கில் இப்படி ஒரு பயங்கர தவறு நேர்ந்ததை பற்றி நான் ரொம்ப வருந்துகிறேன். அதற்கு நீங்கள் என்னை மன்னிக்கணும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லப் போகிறேன். மீண்டும் நானே நேரடியாக சோதனைகளை கவனித்ததில் தெளிவாகிவிட்டது. உங்கள் சுவாச பைகளில் நோயின் அறிகுறி எதுவுமே இல்லை, சுத்தமாக இருக்கின்றன. முரளியின் இதய துடிப்பு அவன் காதுகளில் கேட்டது. மூச்சை நின்றுவிடும் போன்ற மகிழ்ச்சி. அப்போ எனக்கு புற்றுநோய், திணறினான் ஆனந்தத்தில். பெரும் தவறு நடந்துவிட்டது. ஒரே பெயர், ஒரே வயதுகளுடைய 2 பேருக்கு நடத்திய சோதனைகள், இரத்த பரீட்சை, எக்ஸ்ரே இவைகளின் ஃபைல்கள் மாறிவிட்டன. இதனால் ஏற்பட்ட பயங்கர தவறு மன்னிக்க முடியாதுதான். முரளிகிருஷ்ணன் என்ற இன்னொரு வாலிபன், அவனுக்கு புற்றுநோய். அவனுக்கு மார்ச்சல்லி என்று மருந்து கொடுத்து அனுப்பிவிட்டு உங்களுக்கு புற்றுநோய் என்று தவறாக தீர்ப்பு வழங்கிவிட்டோம். இது ஒரு பயங்கர குழப்பம். என் வாழ்நாளில் ஏற்படாத ஒரு பிசகு ஏற்பட்டு விட்டது.
நேற்று காலை அந்த முரளிகிருஷ்ணன் நோய் முற்றி இங்கே வந்து அனுமதிக்கப்பட்டான். அப்பொழுதுதான் தவறு விளங்கியது. உடனடியாக உங்களை தேடத் தொடங்கினோம். முரளி இப்போது தாராளமாக மூச்சு விட்டான். அந்த முரளிகிருஷ்ணன் இப்பொழுது எப்படி இருக்கிறார்? அவர் நேற்று இரவு மரணம் அடைந்து விட்டார். முரளி நெஞ்சுக்குள்ளிருந்து எதையோ விழுங்கிக் கொண்டான். கண்ணால் காணாத மற்றொரு முரளியை பற்றி மனம் கரைந்தது. இந்த பிசகிற்கு உங்களிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். தவறான ஒரு டயக்னோசினால் உங்களுக்கு மனவேதனை கொடுத்ததை பற்றி நீங்கள் வம்பு செய்து வழக்காடி நஷ்ட ஈடு கேட்கலாம். உங்களுக்கு உரிமை உண்டு. இதுவரை உங்களிடம் எடுத்துக்கொண்ட ஃபீஸ் தொகைக்கு ஒரு செக் எழுதி உங்கள் ஆஃபீஸிற்கு அனுப்பிவிட்டேன். நீங்கள் பட்ட அவஸ்தைகளுக்கு நஷ்ட ஈடாக ஏதேனும்? ரஜினிகாந்த் தயக்கத்துடனும் வெட்கத்துடனும் அவனை பார்த்தார். தேங்க்யூ டாக்டர். இந்த உண்மையைச் சொல்லி நீங்கள் இப்போ வழங்கியிருக்கும் புது வாழ்வு ஒன்றே எனக்கு போதும். இதுவே பெரிய பரிசு. அதற்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் வரவில்லை. ஆனந்தத்தில் குமுறினான். உங்களுக்கு நான் வீணாக கொடுத்த வேதனைக்கு அந்த வேதனையிலே எனக்கு ஒரு படிப்பினை கிடைத்தது. அதுவே பெரிய ஈடு. நான் சுபாவத்திலே கோழை. மரணத்தை ஏற்கும் துணிவை இந்த அனுபவம் எனக்கு வழங்கியது. என்னை சுற்றி உள்ளவர்களை புரிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. போதும். தேங்க்யூ. கை குவித்து வணங்கினான். ஒரு உதவி. இந்த ஃபோனை நான் உபயோகிக்கலாமா? தாராளமாக. டாக்டர் புன்னகைத்தார். எண்களை சுழற்றினான். ஹலோ மாலதி, உடனடியாக லீவு எடுத்துக்கொண்டு ஆஃபீஸிற்கு கீழே வந்து நில். உன்னை நான் உடனே பார்த்தாக வேண்டும். அவனது குரல் ஓங்கி ஒலித்தது. நான் போகலாமா? மாலதி என் ஃபியான்சி, பெருமையோடு சொல்லி கொண்டான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரஜினிகாந்த் அவனது கையை மறுபடியும் குலுக்கினார். தோட்டத்திற்கு வந்தான். முகத்தை துடைத்து கொண்டான். வானம் பளிச்சென்று நீலமயமாக காணப்பட்டது. எங்கேயோ சிறகடித்து பறந்த குயிலின் குரல் தேனாக ஒலித்தது. அந்த சிவப்பு போகன்வில்லாவின் மலர் மாலதியின் நெற்றி குங்குமத்தின் பொலிவை நினைவூட்டியது. ஸ்கூட்டரில் அவன் பறந்தான். பகவதியம்மன் கோவிலின் அர்ச்சகருக்கு அந்த இளம் ஜோடிகளின் போக்கு வேடிக்கையாகத்தான் இருந்தது. அந்த சமயம் கோவிலில் கூட்டமே இல்லை. அர்ச்சனையை முடித்துவிட்டு கற்பூர ஜோதியை அவர்கள் முன் நீட்டினார். அந்த இளம் பெண் கையில் பிடித்திருந்த சிறு பையை துழாவி சில்லறையை எடுத்தாள். அதை அருகில் இருந்த உண்டியலில் போட்டாள். பின்னர் அப்படியே பையை தட்டின் மீது கவிழ்த்தாள். சில்லறை எக்கச்சக்கம். 10 ரூபாய்க்கு மேல் அடங்கும். அவன் தன் சட்டை பையிலிருந்து ஒரு நோட்டை எடுத்து தட்டில் போட்டான். தேன் குடித்த நரிகள் போன்ற மகிழ்ச்சியில் துள்ளி கொண்டு நின்றனர். குங்குமத்தை கையில் வாங்கி அவள் நெற்றியில் அவன் அப்படியே அப்பினான். இனிமேல் தை மாதம் தாராளமாக பிறக்கட்டும் என்று சிரித்தான். அவளும் சிரித்தாள். ஓடிப்பிடித்து விளையாடுவது போல பிரகாரத்தை வேகமாக சுற்றி கொண்டு வந்தார்கள். எல்லா பணத்தையும் போட்டுட்டியே, இப்போ ஸ்கூட்டர் இல்லாட்டி என்ன பண்ணுவ? விளையாட்டாக கேட்டுக்கொண்டு அவள் கன்னத்தை கிள்ளினான். பறந்து போவேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த பெண் சிரித்தாள். இப்போ சிரிக்க மாட்டியா? நல்லா சிரிப்ப. அவன் கொஞ்சி கொண்டு அருகில் நெருங்கினான். இளம் தம்பதிகளா? இல்லை, காதலர்கள் போல இருக்கு. காதலிக்கும் போதுதான் சுற்றுப்புறம் சூழ்நிலை மற்றவர்கள் எல்லாம் மறந்து விடுமே. தமக்குள் சொல்லிக்கொண்டு அர்ச்சகர் பொன்முறுவல் அளித்தபடி கர்ப்பகிரகத்தை நோக்கி திரும்பினார். மாலத்தையும் முரளியும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருந்தனர். அன்று பொழுதை எப்படியெல்லாம் கழிக்க வேண்டும் என்பது அவர்களது அடுத்த யோசனை. அவள் நெற்றி முழுவதும் வியாபித்து விட்ட குங்குமத்தை திருத்திவிட்டு மீதியை தன் கைக்குட்டையால் துடைத்து விட்டான் முரளி. இன்றும் மாலத்தி பார்க்க மிக மிக அழகாக தென்பட்டாள். அப்படியே வாரி அணைத்து தூக்கி கொண்டு தெருவெல்லாம் ஆடி பாடி மகிழ வேண்டும் போன்ற ஒரு ஆத்திரமான ஆசை. அண்ணா நகரில் உன் சிநேகிதி ஒருத்தி இருக்கான்னு சொன்னியே, அவளுக்கு ஒரு விசிட் கொடுக்கலாமா? அழைத்து போறேன். கொஞ்சினான் அவன். போகும் வழியில் நேதாஜி ரோட்டில் லோகேந்திரன் கடைக்கு கொஞ்சம் அழைச்சிட்டு போகணும். நீ இமிட்டேஷன் நகைகளை வாங்கி போட்டுக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இல்லையா? இந்த தடவை மட்டும் அந்த கடையில் காதிலே போட்டுக்கிற புது தினுசு வளையங்கள் விற்கிறார்கள். ஒரு தடவை மட்டும் போட்டுக்க அனுமதியுங்க. ஆசையாக இருக்கு. அவள் பிடிவாதம் செய்தாள். தலை தீபாவளிக்கு வைரத்தோடு வாங்கி போட போகிறார் இந்த ஐயா. அதுக்குள்ள இந்த பித்தளை நகை எதுக்கு? தொலை. இந்த ஒரு தடவை மட்டும் அனுமதி. தொடர்ந்து இந்த மாதிரி பிடிவாதம் எல்லாம் ஐயா கிட்ட செல்லாது. தெரிஞ்சுக்கோ, ஜாக்கிரதை. பரிகாசமாக சிரித்தான். பணம் நீங்க தான் கொடுக்கணும். என்கிட்ட இப்போ இல்லை. கடனாக கொடுங்க. நாளைக்கு திருப்பி கொடுத்து விடுறேன். நாளைக்குள் அடைத்து விடக்கூடிய கடனா இது? 7 பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தம் அம்மா. பாட்டை வாய் முணுமுணுத்தது. அவன்
கலகலவென்று சிரித்தான். அந்த சிரிப்பின் அலை ஸ்கூட்டரின் ஓசையையும் மீறி தெரு முழுவதும் பரவிவிட்டது போன்ற ஒரு பிரமிப்பு மாலதிக்கு. முரளிக்கு எந்தவிதமான நோயும் இல்லை. அவன் ஆரோக்கியமானவன், தீர்க்காயுளுடன் வாழப்போகிறவன். தை பிறந்ததும் அவர்கள் மணக்கப் போகிறார்கள். அவர்களது வாழ்க்கையில் இனி எந்தவிதமான துயரமும் குறுக்கிடப் போவதில்லை. அவள் நீண்ட நாட்கள் வாழ்ந்து முகம் சுருங்கி தலை நரைத்து உடல் தளர்ந்து கிழவியாகி பழுத்த சுமகலியாக வாழாது வாழப்போகிறாள் என்ற நினைப்பில் ஏற்பட்ட இன்பத்தில் பெருமூச்சு விட்ட வண்ணம் அவன் தோள் மீது தலையை லேசாக சாய்த்து கொண்டு ஸ்கூட்டரில் பவனி வந்து கொண்டிருந்தாள். மேலே எறிந்த வெயில் தெரியவில்லை. பக்கத்திலே ஓடிய வாகனங்கள் எழுப்பிய இரைச்சல் காதுகளில் விழவே இல்லை. ஆனந்தம், ஆனந்தம் என்று அவளது இதயம் மகிழ்ச்சி தாளமிட்டு கொண்டிருந்தது. அவனுக்கும் சந்தோஷம் கட்டுக்கொள்ளவில்லை. அண்ணா நகர் விஜயத்திற்கு பின்னர் இருவரும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டார்கள். அதற்கு பின்னர் ஒரு சினிமா கொட்டகையை விட்டு வெளியே வந்தபோதுதான் முரளிக்கு ஞாபகம் வந்தது. மாலதி, அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இங்கிலீஷ் பர்த்டேயா தமிழ் பர்த்டேயா? அம்மா பழைய காலத்தவங்க. இன்னைக்கு அவங்க பிறந்த நட்சத்திரம். கோவிலில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பால் பாயாசம் வச்சிருங்கன்னு நேத்தே சொல்லியிருந்தேன். நீயும் கூட வா. பழக்கடையில் அவள் சில ஆப்பிள்களும் சாத்துக்குடியும் வாங்கி கொண்டாள். நான் அம்மாவுக்கு இந்த பிறந்த நாளுக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி தந்து விடுவதுன்னு திட்டம் போட்டிருக்கிறேன். காலையிலேயே பணத்தோடு தான் புறப்பட்டேன். நாதமுனி கடைக்கு போவோம். உனக்குத்தான் செலக்ட் பண்ண தெரியுமே. அம்மா இதுவரை ஒரு பட்டு சிலை கூட கட்டி கொண்டதில்லை. எங்களை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கவே முடியாமல் பற்றாக்குறையால் அவங்க திண்டாடி விட்டாங்க. இந்த விஷயம் என் மனசை ரொம்ப நாளாக உறுத்தி கொண்டிருந்தது. போன வருஷம் வாங்க போனதுக்கு வேண்டாம்னு தடுத்துட்டாங்க. என் தங்கை இறந்த பின் அம்மாவுக்கு மனசில் ரொம்ப விரக்தி. இந்த தடவை நான் விடமாட்டேன். புது புடவையை உன் கையாலேயே அம்மாவுக்கு கொடுத்து கட்டிக்க சொல்லி வற்புறுத்தி பிறகு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். என்ன சொல்ற? முத்தான யோசனை. மாலதி உற்சாகத்துடன் ஒப்புக்கொண்டாள். சூரியன் மறைந்து இருள் பரவி விட்டிருந்தது. வீட்டிற்குள் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. வாயிற்கதவை கனகம் திறந்து வைத்திருந்தாள். கைகளில் பழக்கூடை, புடவை பார்சல், இவைகளின் கணம் மனதிலே மகிழ்ச்சியின் சுமை. இருவரும் உள்ளே வந்தனர். கோவிலிலிருந்து அப்பொழுதுதான் கனகம் திரும்பி வந்திருந்தாள். முக்காலி மீது பிரசாத தட்டு இருந்தது. அம்மா, உற்சாகத்துடன் கூவினான் முரளி. அவள் பரபரப்புடன் வெளியே வந்தாள். வழக்கத்திற்கு மேல் அவள் சோர்ந்து காணப்பட்டாள். நடையிலும் அதிக தளர்ச்சி. என்னம்மா எப்படியோ இருக்கிறீங்க? இன்னைக்கு உங்க பர்த்டே ஆச்சே, அதனால் என்ன? நானும் மாலதியும் உங்களுக்காக பரிசுகள் கொண்டு வந்திருக்கிறோம். மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த புடவையை நீங்க உடுத்தி கொண்டுதான் ஆகணும். உங்களுக்கு ஒரு சந்தோஷ சங்கதியை சொல்லப் போகிறேன். புடவை பார்சலை அவள் கரத்தில் வைத்தான். பழக்குடையை அருகில் தரை மீது வைத்தாள் மாலதி. பார்சலை பிரித்து புடவையை கையில் எடுத்து அழகு பார்த்தாள் கனகம். எனக்கு என்னத்துக்கு இது? அதை அவள் முடிக்கும் முன் தாயின் கரத்தை பற்றி அருகில் இருந்த நாற்காலியில் உட்காரச் செய்தான் முரளி. பின்னர் காலடியில் மாலதியுடன் உட்கார்ந்து கொண்டான். அம்மா, உங்களுக்கு ஒரு திடுக்கிடும் திகைப்பு கொடுக்கிற சங்கதியை சொல்லப் போகிறேன். பயப்படாம கேளுங்கள். கொஞ்ச நாளைக்கு முன் நான் இருமி கொண்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ரொம்ப தவறாக நடந்து கொண்டது ஏன் தெரியுமா? டாக்டர் சங்கர் என்னை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அனுப்பி வச்சிருந்தான். அவர் போட்ட வெடிகுண்டுதான் அதுக்கு காரணம். எனக்கு புற்றுநோய் 6 மாசத்திற்கு மேலே இருக்க மாட்டேன்னு அந்த டாக்டர் என் தலையெழுத்தை தீர்மானிச்சிட்டார். அந்த ஏமாற்றத்திலே நான் மிருகமாக மாறி உங்களை வதைச்சிட்டேன். மன்னிச்சிடுங்க அம்மா. அந்த டாக்டர் மறுபடியும் என்னை நேற்று வர சொல்லியிருந்தார். போயிருந்தேன். அவர் சொன்னதை கேட்டு. என்னப்பா சொன்னார்? கனகாவிற்கு மூச்சு திணறியது. எனக்கு புற்றுநோய் இல்லை, வேற எந்த நோயுமே இல்லையாம். என் பேர் கொண்ட வேறு ஒருத்தனுடைய ஃபைல்களோடு என் ஃபைல்களை போட்டு குழப்பியதில் இந்த தப்பு நேர்ந்து விட்டதாம். மன்னிச்சுக்கோங்க, நீங்க நீண்ட நாள் நன்றாக இருப்பீங்கன்னு அந்த டாக்டர் இன்று மறு தீர்ப்பு வழங்கிவிட்டார். அந்த சந்தோஷத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை. எனக்கு தெரியும் முரளி. கனகா நான் தடுமாறினாள். என்னம்மா தெரியும்? உனக்கு ஒரு நோயும் வராது, நீ சௌக்கியமாக இருப்பேன்னு தெரியும். நான் சங்கரை கேட்டேன். பெற்ற தாய்கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு அவன் உண்மையை என்கிட்ட சொல்லிவிட்டான். அதை கேட்டு நான் அதிர்ந்து போய்விட்டேன். முன்னே உன் தங்கை விஷயத்தில் நான் டாக்டர்களை ரொம்ப நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ உன் விஷயத்திலே நான் பராசக்தி ஒருத்தியைத்தான் முழுவதும் நம்பினேன். பட்டினி கிடந்து கால் ஓய ஓய அவள் கோவிலை சுத்தினேன்.
கண்ணீரை அவள் காலடியில் கொட்டினேன். நீ சின்னவனாக இருக்கும் பொழுது ஒரு கதை சொல்லுவியே, யாரோ ஒரு ராஜா தன் மகனுக்காக தன் உசரை கொடுப்பதாக நோன்பு இருந்தார்னு. அது ஞாபகத்திற்கு வந்தது. நான் அவள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், உன்னால் ஆகாத அற்புதங்கள் இல்லையம்மா. என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை போடு. அதுக்கு பதில் இந்த உசிரை சொல்ல முடியாமல் ஆனந்த பெருக்கில் விக்கி விக்கி அழுது கொண்டு நெஞ்சை கையால் பிடித்து கொண்டாள். என்னம்மா? இருவரும் ஏக காலத்தில் பதறிக்கொண்டு எழுந்தனர். 4 நாளாக நெஞ்சு வலி, நடக்க முடியாமல் கால்களில் வலி. அம்பாள் பலவிதமாக சோதிச்சா, நான் விடுவேனா? மயக்கம் வந்தா கூட அவ காலடியிலே விழுந்து விடுகிறதுன்னு பிடிவாதமா கோவிலை சுத்தி வந்தேன். அவளும் ஒரு தாய் இல்லையா? இந்த தாய் படுகிற வேதனையை பார்த்து இறங்கி இந்த அற்புதத்தை நிகழ்த்திட்டா. அவளுக்குத்தான் இந்த புடவையை சாத்தி அழகு பார்க்கணும். என்னம்மா, உடம்ப என்ன பண்ணுகிறது? முரளி திகிலுடன் கேட்டான். நெஞ்சு வலி அதிகமாக இருக்கு மாலதி, குடிக்க தண்ணி. அவள் திணறினாள். டாக்டரை அழைச்சிட்டு வரேம்மா. இதோ. வேண்டாம் முரளி, இது சமயம் நீ என்கிட்டவே இரு. மாலதி, நீயும் கிட்டக்க வாம்மா. கற்பகம்பாள் எத்தனை பெரிய அற்புதத்தை சாதிச்சிட்டா. அவளுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை அவள் காலடியில் வைக்கணுமே. அதை கண்களில் பொங்கிய கண்ணீரை அடக்க மாட்டாமல் அம்மா என்று துயரத்துடன் கூப்பிட்டான் முரளி. கனகத்தின் கண்கள் மூடிக்கொண்டன. முகத்திலே என்றுமே காணாத அமைதி. கற்பகவல்லி தன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டாள். நமது வேண்டுதல்களை முழு மனதுடன் கடவுளிடம் சமர்ப்பித்து விட்டால் நிச்சயம் கடவுள் நமது வேண்டுதலை நிறைவேற்றுவார். இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.